அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. அதுக்காக நாம என்ன செய்ய முடியும்? இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். சுத்தபத்தமா இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புலங்கினத புலங்காத மாதிரிதான் பேசுவீங்க. இங்க வந்தீங்க. ஏய், வெளியே ஏதாவது சத்தம் கேட்குது, போய் பாருல. இதுக்கு தாண்டி ஒத்த வாசல வச்ச வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு ஐடெக்ஸ் பாம் சர்மத்தினுள் ஊடுருவி இடுப்பு, மூட்டு, கழுத்து வலி மற்றும் சுளுக்கிலிருந்து ஆறுதல் தரும். இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இது மத்தவங்களுக்கு வேணா எலெக்ஷன், ஆனா இந்த விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. எவ்வளவு அவதூறுகள். கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது. ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கி, இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. என்னடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அண்ணன் என்ன பெரிய வெண்ண. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவதூறு பரப்பிட்டாங்களா? யாரை வச்சு? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு. ஓ, உங்க மனைவியே உங்க சுத்தி இருக்கவங்க தானா? உங்க மனைவியை பொறுத்தவரை உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க, உங்க சுத்தி அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு புரியலையே. உங்க கூட இருக்கவங்கன்னு சொல்ல விட்டு என்னை சுத்தி இருக்கவங்க வச்சுன்றாப்ல. அப்ப சுத்தி நிறைய பேர் இருப்பாங்களோ? சுத்தி இருக்க வச்சு அவதூறு பரப்பலாம். அது அவதூறா விவாகரத்தா? விவாகரத்தே அவதூறாயா? சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்ற? நீ என்ன பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலாவா? அட போயல, இவன் என்ன ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இவன் அவன்ல தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. செத்தேன் நண்பா, வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. கூட எனக்கு நான் சரி எப்படியாவது வந்துடும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முன்னால நினச்சிட்டு இருந்தேன். போய் பார்க்கலான்ட்டு இருந்தா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க. போடா.
ஐயோ நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நல்லா ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. இப்பவேங்க அவன் வாயில வாழைப்பழம். கூட்டத்திற்கு சாரையா தூத்து குடிக்கிற வண்டி வருது. அப்ப சாலையில ஓரத்துல நம்ம தம்பி ஒருத்தன் காணொலி எடுத்திருக்கான். எல்லா வண்டியுடைய எண்களை பார்க்கும்போது எல்லாமே TN30, TN38, TN31 முழுக்க வட மாவட்டங்கள் முழுக்க ஆட்களை வெளிமாட்டத்துல இருந்து இறக்கி வச்சுக்கிட்டு தான் பெரிய ஆளு கட்டிக்காம. என்னடா புத்தலாட்டம் அது? ஏற்பா தம்பி ஏறு. இருக்கிறவங்க ஏற்பா, வர்றவங்க வருவாங்க. இருக்கிறவங்க ஏற்பா, மக்கள் வசிக்கிற வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இதை பிரிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ அதானியோ கிடையாது. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். நம்ம வீட்டுல இருக்கிறவர், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை தான் நான் வேட்பாளரா செலக்ட் பண்ணி இருக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளைகளை வேட்பாளரை விட்டுருக்கேன். இதை விட ஒரு பச்சை பொய்யா தான் இருக்கா? எளிமையான பின்னணியிலிருந்து வேட்பாளரா திருநெல்வேலி தொகுதிக்குரிய வேட்பாளர் சொத்து மதிப்பு மட்டும் ஒரு 500-1000 கோடி இருக்கும். எளிமை. அந்த பக்கம் அவன் ஆத வச்சுன்னா பொண்டாட்டி சொத்து மட்டுமே 2002 கோடி. எளிமை. ஆர்கே நகர் வில்சனுக்கு மரிய வில்சன் அவன் ஒரு 5000 கோடி, அவன் ஒரு 2000 கோடி. அது மாமனார் சீதனமா கொடுத்தது. பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்து அதுல உலகத்திலேயே டைவர்ஸ் கொடுத்தா விவாகரத்து கொடுத்தா இவங்க கொடுப்பாங்க செட்டில்மெண்ட். மனைவிட்டு இருந்து செட்டில்மெண்ட் வாங்கி வந்து தேர்தல் நிற்கிறாப்ல ஆர்கே நகர் மரிய வில்சன். இப்படி தமிழ்நாடு முழுக்க 5 கோடி 10 கோடி செலவு பண்ணக்கூடிய ஆட்களை இப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு இல்ல இந்தியாவே பார்த்திருக்காது. ஓ, நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். இது வேற, இது ஒரு அதிசய எலெக்ஷன். ஒரு பைத்தியக்காரன் நம்ம எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டு போயிட்டானாடா. காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரி எல்லாம் உழைக்கும்னு சொல்லவா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அதென்ன அமைஞ்சா அமைக்கிறோம். கிழிப்பா அவன் கிழிப்பா, நல்லா கிழிப்பா. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். மாட்டிக்கிட்ட பங்கு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நம்ம ஆட்சி வந்தா மக்கள் எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி? உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்காங்களா? அப்படியா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தோழன், உங்க நண்பன், உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஐயோ, இவன் எதுக்கு இப்ப வந்தான்? நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. புலம்புறதுல எனக்கு போட்டியா? யாருடா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? எவ்வளவு அவதூறுகள், அவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. நீங்க நம்ம மேல காண்டு. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நான் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி
ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு, சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு, உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு, முதல்ல பூத்துல போய் நின்னு என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூச. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இவர்தான் வேன் பின்னாடியே ஓடி வர சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி வேகமா ஓடி வா. அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அப்படிதானே சொல்லி சொன்னாரு. நீ போ, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். டேய் அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. டேய் பேசிட்டு போ, வாயில இருக்கீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்கே. டேய் டேய் வேணாம். டேய் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரா? விஜயா ஆம்பளை பசங்க பொட்ட பிள்ளைங்க கூட விஜய் தான். ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு விஜய் இருக்காங்க. எங்க வீட்டு ஓட்டு கூட ஃபுல்லா அவருக்கு தான். நான் ஓட்டு போட முடியலனாலும் எல்லாரையும் ஓட்டு போட வைப்பேன். சொந்தக்காரங்களுக்கு தான் வைப்பேன். அவர் போடுறவங்க திமுக போட்டுருவாங்களோ, நாலாவதுக்கு மட்டும் இல்ல போடணும் இல்ல சோத்துல வசந்தா எல்லாருக்கும். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. நார்மல் செக்கிங் தானா? நார்மல் செக்கிங்கா? ஒரு பேத்துக்கு அங்க வாங்கினா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்ன கேட்ட? கப்ப குடியா கப்பா கேட்ட. என்ன கப்பு கேட்ட அப்பு விடுற? பின்னடா டேய், போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா, காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு வர்ற வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. அதுக்காக நான் வரவுக்குள்ள போட்டி எல்லாம் முடிஞ்சு கப்ப கொடுத்துருக்க. நீ இதெல்லாம் எப்படி செய்யற வேலை? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை. அதை விட்டு நீ வரும்போது என்ன பண்ணிட்டு வந்தா உனக்கு கப்பா கொடுப்பாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா